என் வண்டியை எடுத்துட்டு போங்க நான் சொல்றேன். நீங்க அதை விட்டு நான் என்ன சொன்னேன்? முடியாம இருக்குன்னு அந்த வழியினால இல்ல, அந்த வழியினால நான் பேசுறேன். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த ஒரு உயிர் என்னால என்ன நம்பி எத்தனை உயிர் அந்த ட்ரெயின்ல வந்து இருக்காங்க. என்னால கேட்டு முடியாது. இங்க வரணும் தெரியுங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுங்க. வண்டி ஆயங்குடி விட்டுருச்சு, ஆயங்குடி விட்டு வந்துகிட்டு இருக்கு. திறக்க மாட்டீங்களா? வண்டி வந்தாதாங்க என்ன ஓபன் பண்ணலாம். இந்த மடப்பயில கூட்டம் சொல்லுவோம்ல, அதுதான் ட்ரெயின் சொல்றேன் கேளுங்க. ரயில்வே கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டா எப்ப வேணா ட்ரெயின் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன குழந்தைக்கு எமர்ஜென்சி கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லவே வரல. ஆனா அந்த நேரத்துல அந்த அம்மா என்ன சொல்ல வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பாங்க. அதுக்கு சுத்தி இருக்கவங்க கூட இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்க போறது இல்ல. இதுல இன்னொரு மீனான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த அம்மா கேட்டு தான் திறக்க மாட்டேன்னு சொல்லிச்சே தவிர யாரையும் விட மாட்டேன்னு சொல்ல வரல. இந்த பக்கமா வந்து என் வண்டி எடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லு. அதனால நண்பர்களே, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல்ல கொஞ்சம் நின்று அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத முதல்ல கேளுங்க. அப்புறமா வாக்குவாதம் அப்படிங்கறத பண்ணலாம். எதுக்கு எடுத்து தெரியுமா? நாளைக்கு ஏதாவது என்ன செய்வேன் வந்து எரிச்சிருவேன்றாங்க அவங்க. நான் சொல்றேன் என் வண்டியை தர்றேன்னு தான் நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வாங்க, என் வண்டி இருக்கு எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்துக்கு சுத்தி நின்று 10 பேர் வீடியோ தூக்கி எடுத்துட்டு நம்ம எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே NSK மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை.